லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் பண்ணுங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணனும். இப்ப யாரும் சொல்ல மாட்டேன். எனக்கு தெரியாது சொல்லு. தெரியாமல் எப்படி உன் பாட புத்தகத்தில் அந்த ஆட தெரியவில்லை அப்பா. தெரியலையா? அடி அங்க ஏர் ஸ்டேஜ் தெரியும். இங்க நின்று பழம் 2 வாங்கினா 4 நாளைக்கு ஏஞ்சி மாட்டேன். அந்த அசியத்தை ஐயோ ஃபர்ஸ்ட் கேளு. யாருடைய பாட விட்டுட்டு கண்ணகி வீட்டு படத்துல பத்தத்துல பாரு. ஐயோ
பாத்தீங்களா நான் கூட ஏத்தி விட்டுறேன். புத்தகத்தை திறந்து பார்த்தால் ஆடவரின் புகைப்படம் இருக்கிறது. இந்த பையன் யாரு கேள்? யாரு கேள்? சுமாரன் யாரு கேள்? என்னத்துக்கா? கேட்கணும். புத்தத்துக்கா? அவ்வளவு கம்மியா? ஏய், ஆட பாருடா. நீ நடிக்கிற மாதிரி அவங்க ஆடிக்கணும். சும்மா இருவா. பாஸ் வைத்திருப்பவன் உண்மை சொன்னால் போட்டு போட்ட வச்சுக்கிறேன் புக்கல உங்களுக்குடா என் வீட்டுல 1000 உட்காந்து வந்துடா அமைதியா நாளை பாருங்க அப்புறம் தெளிவா கூட வாயிருக்காது தக்கத்துல பேசுறீடா அந்த பக்கம் தத்தோகே இந்த காரியத்தை செய்ய மாட்டேன் என்று உனக்கு தெரியாதா? தந்தை நான் என் மீது நம்பிக்கை அற்று விட்டால் அடித்து சாட்டிக் கொண்டு வேட்டேன். ஆனா நீ என் மேல நம்பிக்கை வச்சில்ல ஒரு பாவத்தை அறியாதவர்களை கண்டீங்க. எப்படி எல்லாம் வாழ வேண்டும் என்று வாழ்ந்து இருப்பேன் என்றுதான் தந்தையாகப்பட்டவர் அப்பொழுது கண்ணகி என சொல்லக்கூடிய பேர் பாட புத்தகங்களில் புகைப்படம் எனக்கு யார் என்று தெரிய தெரியாது. அந்த சொல் மாற முடியுமா? உன் பொன்னாட வாயில் எத்தனை புண்ணிய காரியமெல்லாம் செய்திருக்கின்றோம். அப்படிப்பட்ட காரியத்தை நான் செய்ததே கிடையாது. இருந்தாலும் முன்மீது போய் சொன்னாலே பத்தத்தை சுட்டாதீங்க அப்படி இல்லை. ஏன் வேண்டாய்? ஒரு தங்கச்சிக்காரி விசாரிக்க பாட புத்தகத்துல போட்டோ வச்சுக்கிறா. ஒரு ஆண் பிள்ளையா பிறந்தவன் ஒரு ஆத்திர வரவானா ஒரு நம்ம மானம் போச்சு. அரசாங்க குடும்பத்தில் பிறந்தவர்களாயிற்று. அரசாங்கம் நாளை இந்த நாடு என்ன பேசும்? நாட்டில் அவமானத்தில் கூடாயா கண்ணகி
கலை காதலன் 73 யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.